lights, sound, action. இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காரம் பட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாவும் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் ஹைவே வுட்லேண்ட்ஸ்னு இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டரில் ஒரு சின்ன இடம் இருக்குது. காடு மாதிரி இருக்கும். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். எப்போ போகிறீங்க? நாளைக்கே போகிறோம். ஒரு கேரவன் வேற எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் எங்க கூட வரலாம் இல்லை? சோனிகா, நீ வேணா அவங்க கூட போயிட்டு வா. உனக்கு தான் கொல்கட்டா போகிறதுக்கு டைம் இருக்குல்ல? நானா? கம் ஆன் மேடம், நோ டிஸ்டர்பன்ஸ். நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். கேட்டி மேடம் ப்ளீஸ், என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஏய், என்னால பண்ண முடியும். இந்த நிமிஷமே உன் உயிரை எடுக்க முடியும். கேட்டி மேடம். சாரி ஜம்போ, உன் ஃப்ரெண்டு இனிமே வேஸ்ட் ஆயிட்டான். வேஸ்டா இருக்கிற யாரையும் நான் கிட்ட சேர்த்துறதில்ல. ரொம்ப தூரம். ஹாய் டார்லிங். பியூர் டைமண்ட், வைரம். இந்த கல்லோட விலை 1 கோடி. இந்த மாதிரி 25 கல் இருக்கு. 25 கல்லு? Where is it? கேட்டி டார்லிங், சவுத் ஆப்பிரிக்காலேருந்து மோஜோ வந்திருக்கான். மும்பைக்கு 25 டைமண்ட் நம்ம நாட்டில் ஸ்மக்லிங் பண்ணுறான். Okay, what is the game? ஹைவே வுட்லேண்ட்ஸை தாண்டி ஒரு சின்ன இடம் இருக்கு. மோஜோ தன்னோட டைமண்ட்ஸை எல்லாம் அந்த இடத்துல தான் சேஃபாக வச்சுருக்க போகிறான். அது இனிமே சேஃபா இருக்கக்கூடாது. எஸ், இனிமே அதை நம்ம சேஃபா வச்சுக்கலாம். டேவிட் ஜி, why do you worry? நான் பார்த்துக்க மாட்டேனா? இல்லை சோனிகா, உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் நான் இது இப்படி. டேவிட் ஜி, இது அக்கறை இல்லை, ஓவர் அக்கறை. இம்ரன், 2 பேரும் லேடிஸு. நீ தான் அவங்கள பத்திரமா ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். கேரவனை ஜாக்கிரதையாக ஓட்டு.
நீ பாட்டுக்கு பைக் ரேஸில் போகிற மாதிரி ஓட்டிட்டு போன அப்புறம் உன்னை தொலைச்சிருவேன் தொலைச்சி. என்ன கேட்டி டார்லிங், நானும் 1 மணி நேரமாக பார்க்குறேன். உன் கண்ணில் ஒரு ஸ்பார்க், ஒரு ஷைன் தெரியுது. ஐ மீன் உன் கண்ணு என்றைக்குமே பியூட்டிஃபுல் தான். இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷைன் தெரியுதுன்னு பார்க்குறேன். ஷாண்டாலிங், பிளான் படி எல்லாம் பெர்ஃபெக்டாக நடந்துட்டா வெரி சூன் உலகம் நம்ம கையில் தான். அது உன் கைக்கு வந்த மாதிரி வச்சுக்கோ. மோஜோ நாளைக்கு சென்னையில் இருக்கான். ஹைவே வுட்லாண்ட்ஸை நாளைக்கு மார்னிங் ஒரு 10 மணிக்கு கிராஸ் பண்ணுவான். அவன் கூட 4 பேர். டைமண்ட்ஸ் எல்லாம் அவனோட ரைட் ஷூக்குள்ளே வச்சுருப்பான். நாளைக்கு மார்னிங் அவன் கூட வர 4 பேரும் உயிரோடு இருக்கக்கூடாது. அண்ட் அவன் போட்டிருக்கிற ரைட் ஷூவில் இருக்கிற டைமண்ட்ஸும் ஃப்ரம் தட் மினிட் அது அங்கே இருக்கக்கூடாது. இட்ஸ் நாட் பி தேர். வாட் அபவுட் மோஜோ? அவன் என்ன பண்ணலாம்? கூட இருக்கிற 4 பேரும் ஃபினிஷ் பண்ண அப்புறம் மோஜோவோட காலில் டைமண்ட்ஸ் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது இருந்ததுன்னா அந்த 4 பேரோட சேர்ந்து அவனையும் நிம்மதியாக ஹெவனுக்கு அனுப்பிச்சிடலாம். அப்புறம் கேட்டி டார்லிங், ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆப்ரேஷனில் நம்ம 2 பேருமே ஸ்பாட்டில் இருக்க வேண்டாம். What do you mean? வேற எங்கே இருப்போம்? Send 4 men to the spot. அந்த அட்டாக்கை முடிச்சுட்டு அவன் காலில் இருக்கிற சின்ன கவரை மட்டும் எடுக்க சொல்லலாம். அந்த 4 பேருக்கும் கவரில் என்ன இருக்குன்னு தெரிய வேணாம். அதை எடுத்து பத்திரமா நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லலாம். சேஃபாக ஹைவே மோட்டலில் வெயிட் பண்ணலாம். வாட் டு யூ சே? பட் why? நாமே ஸ்பாட்டுக்கு போகக்கூடாது? நோ, சான்ஸ் எடுக்க வேணாம். மோஜோ பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணா நமக்கு தெரியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கே ஷூட் அவுட் நடக்கும். நம்ம 2 பேருமே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்டாக போயிடும். கேட்டி டார்லிங், do you want that? No, never. அந்த டைமண்ட்ஸ் நம்ம கைக்கு வந்து நம்ம உலகத்தையே ஆளணும். அதுக்கு நம்ம சேஃபாக இருக்கணும். You're correct. Shandaling, you're correct. Shall we move? Come on. ஐயோ, என்னையா பண்றாரு இவரு? என்ன பண்ணுறாருன்னு தான் தெரில.
நம்ம பெயிண்டிங் எப்படி இருக்கு? சூப்பர். என்னையா இது? பாபா ஒரு கப் காபி குடிச்சிங்கன்னா பெயிண்டிங் அருமையா வரும். அப்படியா? ஆமா. அப்ப போய் சூப்பரா ஒரு காஃபி கொண்டு வா. இதோ உடனே. என்ன இங்க வா. இனிமேல் பாபா பெயிண்டிங் வரைஞ்ச மாதிரி தான். சரி வா, வெளியே போய் பேசலாம். பாபா காஃபி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முஸ்தபா, காஃபி பிரமாதம். எப்படி இருக்கு நம்முடைய பெயிண்டிங்? பிரமாதம் பாபா. அவ்வளவுதானே? முடிஞ்சிச்சா? இல்ல இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு பெயிண்டிங் பத்தி ஒன்றும் தெரியல நினைக்கிறேன். ஆமாம் பாபா. என்னையா என்னாச்சு? பாபாவோட பழைய லவர் வந்திருக்காங்க. அப்படியா? இரு இரு, வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? எப்படியா அதெல்லாம்? அவருக்கு பிடிச்ச ஆளு. பிரமாதம் பிரமாதம். இல்லையே, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. விட மாட்டேன், எப்படியும் விட மாட்டேன். அந்த தப்பை சரி பண்ணுவேன். இது மாடர்ன் ஆர்ட். பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல பாபா. பண்ண தெரிஞ்சா ஈஸி. உங்களுக்கு பண்ண தெரியாத ஒரு விஷயத்த ஏன் பாபா ட்ரை பண்றீங்க? தயவுசெய்து என்ன ஏதாவது கில்லுங்க. இது கனவா இல்ல நனவா? என்னுடைய ஞாபகம் சரியாந்தான். உன்னுடைய பேரு பாரு தானே? இல்ல, என் பேரு பர்வீனா. நீங்க வச்ச பேரு தான் பாரு. பரவாயில்ல, நீங்க அந்த பேர்லயே கூப்பிடலாம். ஓகே? என்னால நம்பவே முடியல. யா அல்லாஹ், ஏன் பாருவா? நான் முஸ்தபா. எப்பா யாராவது ஏதாவது கொண்டு வாங்க பாபா.
நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன பேசுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஓகே, டு ஸ்டார்ட் வித், எப்படி இருக்கீங்க பாபா? இத்தனை வருஷம் மூச்சுலாம் வந்தேன், இந்த நிமிஷத்துலேருந்து மூச்சோடு இருக்கேன். நோ சேஞ்ச். நீங்க கொஞ்சம் கூட மாறல. அதே கிண்டல், அதே நக்கல். இன்னும் ஒன்றும் மாறல. என் கண்ணுலையும் பாரு, என் மனசுலையும் பாரு. ஆனா நீ மட்டும் கொஞ்சம் மாறினமா இருக்கு. என்ன பாபா? இன்னும் கொஞ்சம் அழகாயிட்ட. ஏய். நாலு வருஷம் நீ லண்டனுக்கு போன இந்த 4 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 40 வருஷம் போன மாதிரி இருக்கு. பரவாயில்ல பாபா, உன்னோட நிலைமை பரவாயில்ல. பட் எனக்கு இந்த 4 வருஷம் நானும் ஒரு வருஷம் போன மாதிரி இருந்துச்சு. எப்போ அந்த லண்டன்ல இருந்து பாரு? இன்னைக்கு காலையில தான் வந்தவுடனே நேரா உங்களை பார்க்க தான் வந்தேன். திரும்பி போறதா இல்ல. யஹா சே நஹி ஜாऊंगी. லண்டன்ல நீ வச்சிருந்த ஃபேஷன் ஸ்டோர் பிசினஸ் என்னாச்சு? அச்சா, பஹுத் அச்சா. எல்லாத்தையும் அஹமத் கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். அச்சா, தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். ஜானட்னு ஒரு லண்டன் பொண்ணோட ஐயாவுக்கு காதல். இப்போ நம்மளோட ஃபேஷன் ஸ்டோரை கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்துக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் பாபா. உங்கள் தம்பி இம்ரான் எப்படி இருக்கான்? அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் கேட்குறேன். அவன் ரேஞ்சே வேற. பைக் ரேசர், மியூசிக் ஸ்டார், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம் செக்யூரிட்டி மாடியில் வேற முக்கியமான மெம்பர். அது மட்டும் இல்லாமல் திவ்யான்ற ஒரு தெலுங்கு பொண்ணு மேலே லவ் கூடி சீக்கிரம் கல்யாணம். ஓ, இஸ் இட்? அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டானா இம்மி? சின்ன பையனா இருந்தா? சரி, என்ன பண்ற அந்த திவ்யா? ஜேர்னலிஸ்ட், ஒரு துடிப்பான பொண்ணு. நம்ம இம்மியே விரல விட்டு ஆட்டோனா பார்த்துக்கிய. சரி, உங்க கார்டனை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? பாபா, நம்ம கல்யாணம் எப்போ? உன்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் உன்னை தவிர வேற யாரால கொடுக்க முடியும்? நீ எப்போ சொல்றியோ அந்த நிமிஷமே நான் ரெடி. நான் இதை இப்போ சொல்லலை, உனக்கே தெரியும் நான் 6 வருஷமாக ரெடி. இன்னொரு விஷயம், இது ஏற்கனவே தீர்மானம் பண்ணதுதான். உன்னை தவிர என் லைஃப்பில் வேறு யாருக்கும் இடம் இல்லை. நான் என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு திரும்பி வந்த உடனே உனக்கு தெரியும் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் அப்பா கான்சாருக்கும் அதுதான் ஆசை. ஆமாம், எங்கள் அப்பாவோட கடைசி ஆசை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். பட் அதுக்குள்ள ஆல்பர்ட்டும் அவங்க ஆட்களும் சேர்ந்து எங்கள் அப்பாவை சுட்டு தள்ளிட்டாங்க. யார் வம்புக்கும் போகாதவர் எங்கள் அப்பா. அவரை சுட்டு தள்ளுற அளவுக்கு இவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ. ஆனால் அல்லாஹ் சும்மா விட்டாரா? ஆனால் அதே ஆல்பர்ட்டையும் அவங்க ஆளுங்களையும் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய டேவிட் சார் சுட்டு தள்ளி கூண்டோடு வச்சிட்டாரு. ஆனால் அந்த ஆல்பர்ட்டோட பொண்ணு கேட்ரினா தான் கொஞ்சம் தலையை தூக்க ஆரம்பிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். லண்டனுக்கு போய் செட்டில் ஆகி எங்களால் எங்கள் அப்பாவோட துக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் அவரை நினச்சே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த கவலையிலேயே எங்கள் அம்மா அவரையே நினச்சிட்டு போன வருஷம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படியா? எனக்கு யாரும் அது சொல்லலையே. யார் சொல்லி என்ன பண்ணுறது? ஆனது ஆயிப்போச்சு. நான் இப்போ இங்கே வந்ததே எங்கள் அப்பாவோட ஆசைப்படியே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கத்தான். இது என்கிட்ட கேட்கணுமா பாரு? அதுக்கு தான் நான் உயிரோடவே இருக்கேன். தேங்க்ஸ் பாபா. வேற ஏதாவது சொல்லுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ. அட, இம்மியோட ஃபோனு. ஓகே, பேசுங்க. இம்மி. ஹாய் பாபா, நல்லா இருக்கியா? எங்க இருக்க? நான், திவ்யா, சோனிகா மேடம் எல்லாரும் ஒரு கேரவனை எடுத்துக்கிட்டு ஜாலியா ஹைவே வுட்லாண்ட்ஸ் பக்கத்துல ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம். 2 நாள் இங்கே தான் இருப்போம். அப்படியா? வெரி குட், வெரி குட். பத்திரமா இருங்க. யார் வம்புக்கும் போகாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு எப்பவும் அதான் கவலை. ஐயோ பாபா, மறுபடியும் சினிமா சென்டிமெண்ட் டைலாக் மாதிரி எதுவும் பேச ஆரம்பிச்சிடாது. நான் எதை சொன்னாலும் ஏன் எப்போ நீ இதையே சொல்ற? உங்களை பத்திரமா பார்த்துக்க.
வேணும்னா நான் வேணா 2 பேரும் அனுப்பவா? நோ நோ பாபா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஒன்று சொல்லிட்டா, முதல்ல நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோ. என்ன பத்திரமா பார்த்துக்க ஒரு ஆள் வந்தாச்சு. ஓ வாட்? யார் அது? வா வா நேர்ல சொல்றேன். ஐயோ பாபா, சஸ்பென்ஸ் தாங்கல. யார் அது? சரி, யார் வந்திருக்கா? நான் இப்போ சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். வந்தவனே வீட்டுக்கு நேரா வா. இன்ஷால்லா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஐயோ பாபா, எனக்கு மண்டையே சூடாகுதே. சரி, எது வந்தாலும் நான் நேரில் வந்து பேசுறேன். பாய். ஓகே பாய். இம்ரான் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். ரியலி? நான் உன்னை கேட்க வந்துட்டேன். ஏதாவது சாப்பிடலாமா? அப்பா, எப்படா கேப்பீங்களோன்னு நினைச்சேன். லண்டன்லேருந்து வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடல. ரொம்ப பசிக்குது பாபா. சாரி. வா, கம் ஆன். ஓகே. மாச்சு சார், உங்கள் தம்பி ரொனால்டுகிட்டேருந்து ஃபோன் வந்தது. உங்கள் மொபைல் சரியாக ரீச் ஆகலையா? நீங்கள் எப்போ கிளம்புறதா கேட்டார் சார். அப்படியா? நம்ம கிளம்ப வேண்டியது தான். வேறு ஏதாவது கேட்டானா? இல்லை சார். சரி, வண்டி ரெடியாக இருக்குல்ல? ரெடியாக இருக்குது சார். ஜெரி, உன் கூட வேற யார் வர்றா? உன்னை தவிர பின்டோ மட்டும்தானே? பின்டோ தான் சார். சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2 பேரும் கன்னை ஃபுல்லாக லோட் பண்ணி வைங்க. ஃபுல்லாக லோடோட தான் சார் இருக்கு. ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இருக்கா? யாரும் ப்ராப்ளமை எதிர்பார்க்கறதில்ல. புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா, பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா, அன்பை ஏந்தும் கைகளில் ஆயுதம் கூட ஏந்துவோம், விண்ணில் நீந்தும் நிலாவிலே வெற்றி கொடியை நாட்டுவோம், தலை நிமிர்ந்தால் அந்திவானம் தங்க மணிமுடியாய் மாறி போகும்.